வணக்கம், வெல்கம் டு தெனாலி தர்பார் வித் மீ ராண்டி and நம்ம குடிஷோர் பாய்ஸ் பேண்ட். நாட்டம் ஜாஸ்தியா இருக்கு, பேமெண்ட் வந்துச்சா? ஆனா பாஸ் அப்படியே சிவாஜி சார பார்த்த மாதிரியே இருந்துச்சு பாஸ். ஓகே, மறந்துடாம நீ என்ன பண்ணு, ஷோ முடிக்கிறப்போ முடிச்சுட்டு போறப்போ பேசினபடி நான் 500 ரூபாய் வாங்கிட்டு போயிரு. ஓகே பாஸ், நான் ஒரு மாதிரி கரெக்டா கராரா கேட்டு வாங்கிக்குவேன். ஓகே, நம்ம நாட்டுல சாப்பிட மறந்தா கூட மறந்துடுறாங்க, ஆனா சீரியல் பார்க்க யாருமே மறக்கிறதே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு சீரியல் மோகம் பித்து பிடிச்சு போயிருக்கிறாங்க. 7 மணிக்கு வீட்டுக்காரன் வீட்டுக்குள்ள வந்து பசியோட அம்மா பசிக்குது டார்லிங் பசிக்குதுன்னா கூட டிவி முன்னாடி இவங்க உட்காந்துக்கிட்டு பட்டு கடப்பா பாய் வரப்ப இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்ஸ் கொட்டி தள்ளுறாங்க. திருடன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போனதே அவங்களுக்கு தெரியல. நீங்க என்னடானா வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போறா. அந்த அளவுக்கு சீரியல் போதை முடிச்சு தெரியுது. இது எப்படி இருக்கு, சீரியல் முடிஞ்ச பிறகும் இவங்களோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா, மறுநாள் காலையில அவங்க ஊர்ல கரண்ட் கட்டு நிறைய இருக்குல்ல, ஊருக்கு போன போட்டு உனக்கு தெரியுமா நேத்து செல்வி என்ன தெரியுமா பண்ணா, அவளோட ஓடி போயிட்டாடி. ஆமா, அப்புறம் என்னாச்சு, அவங்க அம்மா வந்து ஓடி பாக்காதான்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் லைன் பிஸி. வீட்டுக்காரன் பொண்டாட்டிக்கு போன அடிச்சுக்கிட்டே இருக்காரு, லைன் பிஸியா இருக்குது. இது என்னடா, நம்ம வீட்டுல இருந்து வெளியே இருக்கிறப்போ லைன் எப்படா பிஸியா இருக்குன்னு பல குடும்பங்கள்லாம் கைகலப்பல போய் முடிஞ்சு போயிருக்குது. அப்புறம் அப்பாட்டி போன் பண்ணிட்டு அது வேற விஷயம். இந்த அளவுக்கு சீரியல் மோகம் இருக்குது. சரி, நம்ம நாட்டு நடப்புகளை இப்ப இருக்கிற சீரியல்களோட ஃபிட் பண்ணா எப்படி இருக்குன்னு லைட்டா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். உதாரணத்துக்கு ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா டிஎம்கே காங்கிரஸ் உறவு எப்படி இருந்துச்சு. ஆமா, அப்புறம் இந்த ஈழ பிரச்சனைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி வந்துருச்சு. மறுபடியும் ராஜ்யசபா எம்பி தேர்தலப்ப மறுபடியும் இப்படி ஆயிடுச்சு. இப்படி விட்டகுறை தொட்டகுறையா இருக்கிற நம்ம டிஎம்கே காங்கிரஸ் உறவுக்கு சரியான ஒரு சீரியல் டைட்டில் உறவுகள் தொடர்கதை. இந்த நாட்டுல பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல எந்த கூட்டணியோட சேர்ந்தாலும் நம்மளால ஒரு நல்ல இடத்தை பிடிக்க முடியலையே, நிறைய சீட்டு வாங்க முடியலையே. இப்படி ஆரம்பத்துல இருந்து இந்த தேசமே மர்மமா இருக்கிறதுனால நம்ம பாமக கட்சிக்கு சரியான சீரியல் டைட்டில் மர்ம தேசம். இவர்தான் நம்ம நாட்டை காப்பாத்த வந்த குல தெய்வம், இவர்தான் அடுத்த பாரத பிரதமர், காங்கிரஸ் கட்சிக்கு இவர்தான் அடுத்த தலைவர் அப்படின்னு நம்ம ராகுல் காந்தியை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. பாத்தீங்களா, காங்கிரஸ் எம்பிக்கள் அமைச்சர்கள் எல்லாம். இவங்க எல்லாம் சீரியல் எடுத்தா என்ன பேரு வைப்பாங்க, குல விளக்கு. இது இப்படி இருக்க, முதல்ல 2G ஊழல், அப்புறம் காமன்வெல்த் ஊழல், அப்புறம் நிலக்கரி சுரங்க ஊழல், அப்புறம் அந்த ஊழல் இந்த ஊழல் எந்த ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 வருஷமும் ஊழலா துரத்தி அடிக்குது நம்ம காங்கிரஸ் அரசு. இந்த ஊழல்கள் எல்லாம் வச்சு காங்கிரஸ் அரசுக்கு ஒரு சீரியல் எடுத்தா விடாது கருப்பு அப்படின்ற சீரியல் டைட்டில் ஆப்டா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கலைஞர், அப்புறம் அவரோட பசங்க நம்ம அழகிரி, ஸ்டாலின், அப்புறம் கனிமொழி, அப்புறம் அவங்களோட மற்ற எல்லாருமே வந்து பல கிளைகள் எல்லாரும் அரசியல் இருக்கிறாங்க. இவங்களோட ஃபேமிலியை வச்சே ஒரு சீரியல் எடுத்தா அதுக்கு என்ன டைட்டில் வைக்கலாம், வம்சம். முதல்ல நயன்தாரா மனசை கொள்ளையடிச்சாரு, அப்புறம் அந்த கொள்ளையடிச்சதை திருப்பி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் சிம்பு வந்து நம்ம ஹன்சிகாவோட மனசை இப்ப கொள்ளையடிச்சிருக்காரு. இப்படி இவர் கொள்ளையடிச்ச மனசை வச்சே ஒரு பெரிய சீரியல் எடுக்கலாம். அதுக்கு சரியான டைட்டில் உள்ளம் கொள்ளை போகுதடா. சோ இப்படி நாட்டு நடப்புகளோட சீரியல்களோட சேர்த்து வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஷோ முடிகிறப்போ நம்ம விருப்பமா இல்லையான்றது டவுட்டா இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது 10க்கு 10. டிவில வர ரியாலிட்டி ஷோஸ்ல ஜட்ஜஸ் சொல்ற டாப் 10 வார்த்தைகள் தான் இன்னைக்கு 10க்கு 10. உங்க 2 பேருக்குள்ளயும் கெமிஸ்ட்ரி ஃபென்டாஸ்டிக். உனக்கு தெரியாதுமா, உனக்கு தெரியாது, அவனுக்கு ஆடுறப்போ கால்ல சுளுக்கு, ரத்தம் வந்துச்சு, பிராக்சர், தலைவலி, காய்ச்சல் எல்லாத்தையும் பொறுத்துட்டு என்னமா ஆடி இருக்காண்டா. டேய், நீ பேசாத சொல்லு, உனக்கு யாரு, நீ சொல்லு யாரு சொல்லு யாரா உனக்கு டான்ஸ் கத்துக்கிட்டா? கருப்பியாவா உன வர சொல்லு. கருப்பியா வாங்க, என்னடா பண்ணிருக்க நீ? அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஆனது நல்லா பண்ணிருக்காங்க. அந்த பாடுற போக்குனா இந்த சங்கதியை மட்டும் நீங்க கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். யூ வில் பி ஆசம், யூ வில் பி a great singer. அவன் மாலத்தை கரெக்ட் பண்ண முடியாம தவிச்சுங்க. நீங்க சங்கதியை பத்தி பேசினீங்க. கண்ணா, you did a fantastic job டா. குழந்தை ரொம்ப நன்னா பாடுன. நன்னா வருவடா. Fantastic டா. I like you very much டா. But ஆனா sorry டா, you are eliminated. கண்ணா, உங்க அம்மா அப்பா இங்க வந்திருக்காங்களா?
அந்த பாடுறப்ப பாத்தீங்கன்னா நீங்க அந்த மேல ஏறுறப்போ இந்த அது ஒரு தடவை பண்ணி காட்டுங்க. அந்த அது ஏறுறப்ப மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கண்ணா, பாட்டுனாலே ஸ்ருதி தான் ரொம்ப முக்கியம். ஸ்ருதியை மட்டும் நீ கொஞ்சம் பாத்துக்குங்க, இல்லன்னா ரொம்ப தப்பாயிடும். அவங்க அப்பா கேட்டாருன்னா அவ்வளவுதான். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், டாப்பான விஷயம், ரியாலிட்டி ஷோஸ்ல ஜட்ஜஸோட டாப் 10 வார்த்தைகளுக்குள்ளேயே அடங்காமல் காலத்தை வென்ற ஒரு வார்த்தை இருக்கு, ஒரு வசனம் இருக்கு அப்படின்னா அது இதுதாங்க. எனக்கு நடிக்க தெரியாதுங்க, எனக்கு நடிக்க தெரியாதுங்க. ஆனா நாங்களும் அதே தான்ப்பா சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு let's take a short break. பிரேக் அப்புறம் நம்ம தெனாலி தர்பார்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்ட் வராரு. நீங்க வெயிட் பண்ணி காத்துக்கிட்டே இருங்க. வெல்கம் பேக் டு தெனாலி தர்பார் வித் மீ ராண்டி. இன்னைக்கு நம்ம தெனாலி தர்பார்ல வரப்போற அந்த கெஸ்ட் யாரு? இவருக்கு நிறைய முகங்கள் இருக்குது. முதல்ல நல்ல குரலை வசீகரிச்சாரு. அந்த குரல் அப்படியே பாப்புலர் ஆன பிறகு நல்ல நடிப்பாலையும் வசீகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் ஆக்டர் ஆனாரு. சீரியல்ல இருந்து இப்ப அப்படியே ஒரு ஜம்ப் ஆயிட்டு இன்னைக்கு ஒரு பாப்புலர் ஆக்டரா இருக்கிறாரு. லெட்ஸ் வெல்கம் இன்னைக்கு ஆர்ஜே ஆக்டர் செந்தில். Thank you for the show. வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. சோ செந்தில் இன்னைக்கு நம்ம தெனாலி தர்பார்ல ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருக்கிறாரு. சோ சரவணன் மீனாட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய ஆக்டராவும் இப்போ வளர்ந்து வந்துகிட்டே இருக்கிற செந்தில் இன்னைக்கு நம்ம ஷோல வந்திருக்கிறாரு. சரிங்க, அங்க சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆனவர் சிரிப்பு. செந்தில், உலகத்துல விலைவாசி ஏறினா கூட யாருக்கும் கவலைப்படுறதா தெரியல. இந்த சரவணனுக்கும் மீனாட்சிக்கும் எப்பப்பா கல்யாணம் ஆகும் நிஜத்துல அப்படின்னு தான் நிறைய பேரோட கேள்வியா இருக்குது. 60ஆம் கல்யாணம் தான். அந்த மாதிரி எதுவும் வாய்ப்புகள் இருக்கா? இது நிகழ்ச்சியுடைய கடைசி கேள்வியா இருக்கும்னு நினைச்சேன். நிகழ்ச்சியுடைய முதல் கேள்வியே எப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்கல. வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆப்புக்கு பின் தான் தூப்பு. வாய்ப்புகள் இல்லன்னு சொல்ல ரொம்ப கம்மின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. வாய்ப்புகள் இல்ல. ஓகே, அது என்ன ஆர்ஜேவா இருந்துட்டு நடிகர் ஆகுறது அப்படிங்கிறது சுரங்க பாதையில ஏதோ ஒரு வழி இருக்கா? நீங்க சிவா, மாகாபா ஆனந்த், பாலாஜி எல்லாரும் ஆர்ஜேவா இருக்கிறாங்க, அப்படியே நடிகராகவும் ஆயிட்டாங்க. அது ஏதாவது ஈஸியான வழியா அது கேக்குறேன், இல்ல ஈஸியா வந்துருமா உங்களுக்கு நடிப்பு அப்படிங்கிறது? ஈஸி அது எங்க நாங்க ஜாயின் பண்ணதுல எங்க டீம்ல இருந்து தான் அது ஆரம்பிச்சது. சிவா, அதுக்கப்புறம் நானு, அப்புறம் இன்னும் நிறைய பேரு, நம்ம ராதா மணாலன், ராண்டி, பல பேரை உருவாக்குனது அந்த ரேடியோ தான். அது என்னன்னா ஒரு இந்த திரை உலகத்தோட ரொம்ப ஒரு ஈஸியான தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த ஒரு அறிமுகம் ரொம்ப பிளஸ்ஸா இருக்கு. பிளஸ் அவங்களும் எங்களை வேற கோணத்துல பாக்குறாங்க. இப்ப நான் விஜயை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், சூர்யாவை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், விக்ரம பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி அவங்களுக்கு இந்த ஆர்ஜேஸை பார்த்தா ரொம்ப பிடிக்குது. சோ அந்த ஒரு பரிச்சயம் ஏதோ ஒரு விஷயத்துல எங்களுக்கு சரி இவங்களையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும். விஜய், சூர்யா, அஜித்துக்கு மட்டும் தானா, இல்ல அனுஷ்கா, நயன்தாரா, அமலா பாலுக்கும்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அடுப்பு வரது கொட்டி கறி போக அப்படின்னா நிறைய பெரிய இது 3 பேர் சொல்லிடலாம். அது பெரிய லிஸ்ட். ஷோ பத்தாதுன்றதுக்காக நான் கௌரவமா விட்டுட்டேன். ஸ்டுடியோக்கு வந்தவங்கள கரெக்ட் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படியும் வச்சுக்கலாம். ஓகே, ஆர்ஜேவா இருக்கிறப்போ முகம் வெளியே தெரியறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அந்த குரல் தான் மக்கள் கிட்ட அந்த ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட் எப்பவுமே வச்சிருக்கும். ஆனா நடிகரான பிறகு ஆப்வியஸா முகம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஃபேன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? ஓ, இந்த மூஞ்சி தானா அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது சொன்னாங்களா? அது மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் இருக்கா? ஓ, இவரா அப்படின்னா வேற மாதிரிலாம் நினைச்சேன். அவ்வளவு சத்தமா சொல்ல மாட்டாங்க. இல்ல, அவ்வளவு சத்தமா சொன்னா நான் கேட்டுக்க மாட்டேன். சொல்லுவாங்க நீங்க வேற மாதிரி இருந்து நினைச்சேன் அப்படின்ட்டு. இல்ல, நிறைய காமெடியான எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. நம்ம எங்கன்னா ஹோட்டல்ல சாப்பிட்டே இருப்போம், பின்னாடி இருந்து 2 பேர் நம்மளை பத்தி பேசிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு டவுட்டா இருக்கும், இவரு அவரா, அவரு இவரா அப்படின்னு இருப்பாங்க. நமக்கு நல்லா பிடிச்சவங்க நம்மள அப்ரோச் பண்ணவே மாட்டாங்க. கூட வந்தவங்க, நம்மள தெரியாதவங்க யாரா இருக்கும் இல்லையா, அவங்கள விட்டு அனுப்புவாங்க, நீ போய் விசாரிச்சுட்டு வாங்க. அவர் நேரா வருவாரு, நம்மளும் சாப்பிட்டே இருப்போம். ஒரு சார் நீங்க அந்த சீரியல்ல வர அப்படின்னு என்ன ரசிகர் தானே அப்படின்னு நாமளும் பெருமையா எஸ் சார் அப்படின்னு சொன்னா, ஆமா அவன் தானா அப்படின்னு நம்மள நோஸ் கட் கூட திரும்பி கூட பார்க்க போயிடுவார், கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவார். அவ்வளவுதான்.
இவ்வளவுதான் பெரிய பாராட்டம் கிடைக்கும். சரி, ரேடியோ ஃபேன்ஸ் இந்த சினிமா டிவி ஃபேன்ஸ் என்னென்ன வித்தியாசம் இருக்குது? எக்ஸ்பீரியன்சஸ் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ரேடியோ ஃபேன்ஸ் என்னென்னலாம் பண்ணிருக்காங்க? ரேடியோல ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு லிசனர்ஷிப் கிடைக்கும். அதாவது நம்ம அழகு, அறிவு, அழகுக்கு முக்கியத்துவம் இல்லாம நம்மளுடைய டேலண்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பேர் நமக்கு நம்மள ஒரு ஃபேன்ஸ் முறை அட்மையர் பண்ணுவாங்க. நம்ம நிகழ்ச்சியை ஃபாலோ பண்ணுவாங்க, ரொம்ப லாயலா இருப்பாங்க. நமக்கு ஒரு சின்ன விஷயம்னா கூட நமக்கு வந்து உடனே போன் பண்ணுவாங்க. அவங்க வீட்டுல ஒரு விஷயம்னா கூட நம்மள கூப்பிடுவாங்க. சோ அந்த லாயல்ட்டி வந்து ரேடியோல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சினிமால வந்து ஒரு பெரிய அளவுக்கு உயர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு லாயல்ட்டி வரும்னு நினைக்கிறேன். ஒரு இன்னைக்கு இருக்கிற முன்னணி நடிகர்களுக்கு அந்த லாயல்ட்டி இருக்கு. தலைவா அப்படின்னு சொல்ற அந்த ஒரு பக்குவம் வந்து அந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கும் போல இருக்கு. இப்போ எனக்கு அது வரைக்கும் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ரேடியோல தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். எனக்காக எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கோயிலுக்கு போய் விளக்கு வைக்கிறது, பத்து போட்டு விடுறது, பத்து போடுறது, அந்த இதெல்லாம் வரும், மெசேஜ்ல வரும். ஓகே, இந்த உடம்பு இந்த மருந்து சாப்பிடுங்க, உங்க த்ரோட் ஒரு மாதிரி இருக்கு, பால்ல கொஞ்சம் மிளகு போட்டு குடிங்க, இந்த அட்வைஸ்லாம் வரும். இது பாட்டி வைத்தியமா ஆன்டி வைத்தியமா? ஏதோ ஒரு வைத்தியம், ரசிகர் வைத்தியம். அதனால அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டுக்கிறேன். முக்காவாசி பாட்டியா தான் இருக்கும் நினைக்கிறேன். சீரியல் அப்படிங்கிறது லேடிஸ் ஸ்கோர் பண்ற ஏரியா. அங்க வந்து ஒரு ஆண் வந்து இன்னைக்கு ரொம்ப பாப்புலரா இருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச சீரியல்ல உங்க அளவுக்கு பாப்புலரா இருக்கிற ஒரு சில பேர் தான் வந்து ஆண்கள் ரொம்ப பாப்புலரா எல்லாரும் கட் அக்ராஸ் ஆல் த ஃபேமிலிஸ் ஆடியன்சஸ்லயும் இருக்கிறீங்க. நீங்க சீரியல் பாப்பீங்களா? நான் சீரியல் பாப்பேன் கண்டிப்பா. ஓகே, ஆனா இங்கிலீஷ் சீரியல் பாப்பேன். அதாவது நான் என்ன கத்துக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கிற விஷயங்கள் தான் நான் நிறைய ட்ரை பண்ண நினைக்கிறேன். எனக்கு ஏன்னா அந்த இங்கிலீஷ் சீரியல்ல வந்து நிறைய ஆண்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி முக்கியத்துவம் ஜாஸ்தி இருக்கும். அண்ட் அவங்க நடிக்கிற அந்த விதம், அந்த காமெடி எல்லாம், ஏன்னா இந்த பேசிக்கா ஒரு ரொமான்டிக் காமெடியான ஒரு சீரியல்னால அந்த காமெடி வந்து கத்துக்கிறதுக்கு ஒரு ஸ்கோப் வந்து நிறைய அந்த ஆங்கிலம் ஹிந்தி சீரியல்ல அதெல்லாம் கொஞ்சம் நிறைய இன்னும் அந்த ஆண்களுக்கு ஸ்கோப் நிறைய வச்சு எடுக்கிறாங்க. தமிழ் அவ்வளவு ஸ்கோப் இல்ல இங்க. அந்த மாதிரியான சீரியல்கள் வர்றது ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால நான் கண்டிப்பா சீரியல் பார்ப்பேன். கொஞ்சம் புதுசா இருக்கணுமேன்றதுக்காகவே இந்த மற்ற மொழிகள்ல இருக்கிற சீரியல், மலையாளத்துல இருக்கிற சீரியல் எல்லாம் பார்ப்பேன். ஏன்னா இங்க கொஞ்சம் புதுசா நம்ம ட்ரை பண்ணணும்ன்றதுக்காக பண்ற விஷயங்கள் கொஞ்சம் அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்றது. இங்க அந்த ஸ்கோப் கம்மியா இருக்கிறதுனால நான் திருப்பி பண்ணா கூட வேற யாரும் இங்க ஈஸியா இமிடேட் பண்ணேன்னு சொல்லுவாங்க. அதனால நான் கண்டிப்பா சீரியல் பாக்குறேன். ஓகே, அவர் சீரியல் பாப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்க அந்த நேரத்துல வந்து இந்த ஷார்ட் பீரியட்ல ஏகப்பட்ட கிசுகிசு அவரை சுத்தி வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு let's meet after a short break in Thenali Darbar with me, Randy, Sendil and Kuttichuvar Boys Band. Welcome back to Thenali Darbar with the Randy, Kuttichuvar Boys Band. இன்னைக்கு சீரியல் RJ ஆக்டர் செந்தில் இன்னைக்கு நம்மளோட இருக்கிறாரு. செந்தில் வந்த இந்த ஷார்ட் பீரியட்லயே வந்து கிசுகிசு நிறைய அவங்க சுத்தி இருக்குது. ரீசெண்டா வந்து ஒரு வெப்சைட்ல நான் படிச்சிருக்கேன். வெப்சைட்ல மட்டும் இல்ல, ஒரு டிஸ்கஷன் போரம்லயே வந்து செந்திலுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, செந்திலுக்கும் ஸ்ரீஜாவுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சாமே, செந்தில் இனி அவர் ரொம்ப டீப்பா லவ் பண்றாராமே அப்படின்னு டிஸ்கஷன் போரம் கிட்டத்தட்ட என்ன பார்த்தா ஒரு 372 பேர் அந்த டிஸ்கஷன் போரம்ல பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து வெண்ணிலா வீட்ல விஜயலட்சுமியோட ரொம்ப நெருக்கமா நடிச்சிருக்காங்க. அநேகமா அவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் வரிசையா வந்திருக்கு. கிசுகிசு பிளஸ் வெப்சைட்ஸ்லயும் இதை பத்தி நிறைய கிசுகிசுகள் இருக்கு. இந்த ஷார்ட் பீரியட்ல அது என்ன உண்மையா, எந்த அளவுக்கு உண்மை, இதெல்லாம் பொய்? ரொம்ப பெருமையா இருக்கு. இவ்வளவு விஷயம் இவ்வளவு குறுகிய நேரத்துல நடக்குன்னா ரொம்ப பெருமையா தான் இருக்கு. நல்ல விஷயத்துக்கு 375 பேர் பேசிருக்கலாம், இவர் நல்லா நடிக்கிறாரு சொல்லிருக்கலாம். அதை விட்டுட்டு இவரு யார கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கிறது ரொம்ப பெருமையா தான் இருக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டோம், தமிழ் சினிமால ட்ரெண்ட் செட்டரா இந்த சுப்பிரமணியபுரம் படத்துல ஃபர்ஸ்ட் நீங்க நடிக்கிறதா இருந்துச்சு அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். அது உண்மையா? ஆமா, முதல் படம் என்னோடது வந்து தவமாய் தவம் இருந்து. ஓகே, அந்த படத்துல சேரன் சாருக்கு அண்ணனா பண்ணி இருந்திருப்பேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் சசி வந்து ஆக்சுவலா வயசு உங்களுக்கு அவரோட தம்பி கம்மி தானே? இல்ல, நான் ஒரு படத்துல நான் பிச்சைக்காரனா கூட நடிக்கிறேன் தான் சொன்னேன். அவர் என்ன அண்ணனா போடுது, அவருடைய பெருந்தன். நான் வந்து அவர்கிட்ட என்ன கூப்பிட்டு என்ன படத்துல ஒரு ரோல் இருக்கு பண்றியான்னும் போது, என்ன சார் ஏதோ சார் பேஸ்ட் அந்த மாதிரி ஏதோ சின்ன ரோல் தான் கொடுப்பாரு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய ரோல், ஒரு கனமான ஒரு கதாபாத்திரம் கொடுப்பாருன்னு நினைச்சு கொடுப்பாரு. பலான விஷயங்கள்லாம் பண்ணிருப்பாருல. நீங்க 2 பேரே போதுமே. ஐயோ, ஏற்கனவே ஊர் ஃபுல்லா பேர் கேட்டு நீங்க வேற. சுப்பிரமணியபுரம் அந்த மாதிரி சுப்பிரமணியபுரத்துல சசி பண்ண ரோல். ஓகே, ஜெய் ரோல் வந்து ஆக்சுவலா அமீர் சார் பண்ண வேண்டியது. டைரக்டர் அமீர் வந்து ஜெய் பண்றது கேரக்டருக்காகவும் எனக்கு கொஞ்சம் அதே மாதிரி கொஞ்சம் மெச்சூர்டான ஆட்களா தான் முதல்ல ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தார்.
அப்போ சுப்பிரமணியபுரம் இவரு பிளான் பண்ணும்போது அவர் வந்து பருத்தி வீரன் எடுத்துட்டு இருந்தார். அது கொஞ்சம் ப்ராஜெக்ட் டிலே ஆக ஒரு 1 year வெயிட் பண்ணோம் இந்த படத்துக்காக சுப்பிரமணியபுரம் ஸ்டார்ட் பண்றதுக்காக. பட் அதுக்குள்ள எனக்கு சில வேற கமிட்மெண்ட்ஸ் வந்ததுனால தொடர்ந்து என்னால வெயிட் பண்ண முடியல. அதனால நான் வேற விஷயங்களுக்கு போக வேண்டியதானதுனால அவர் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் அந்த படத்தை ஆரம்பிச்சார். ஜெய்யும் சசியுமே நடிச்சாங்க. ஓகே, அப்படிதான் அது கைவிட்டு போன ஒரு கதை. ஓகே, இந்த நோட்ல இப்போ வில் ஹேவ் a rapid fire அப்படின்னு ஒரு ரவுண்ட் காலங்காலமா இருந்துட்டு வர ரவுண்ட். இதுக்கு முன்னாடி யாரும் அந்த மாதிரிலாம் கேட்கல. நீ என்ன பார்த்தா மட்டும் நீங்க ஏன் அப்படி இருக்கு? ஆர்ஜேவா இருந்தப்போ ஏதாவது சாய்ஸஸ் இருக்கும், பதில் ஒண்ணுதான் சொல்லணும். சில கொஸ்டின் சாய்ஸஸ் இருக்காது. கொஸ்டினே சாய்ஸ்ல விட்டுலாம். ஓகே, ஆர்ஜேவா இருந்தப்போ எத்தனை பேர் ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க? 4, 8, 12. none of the above. ஆர்ஜே ரோல்ல இப்ப இருக்கிற எந்த ஹீரோ வந்து ஆப்டா ஃபிட் ஆவார்? சித்தார்த், சிவகார்த்திகேயன், சந்தானம்? சித்தார்த். ஓகே, ஒரு ஸ்டக் இன் எலிவேட்டர், ஒரு எலிவேட்டர்ல மாட்டிக்கிட்டீங்க. அனுஷ்கா, கேத்ரினா கைஃப் 2 பேரோட தான் இருக்கிறீங்க. யாருக்கிட்ட ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிப்பீங்க? என்ன சொல்லி பேச ஆரம்பிப்பீங்க? சைலண்டா இருக்கும். அனுஷ்கா தான் பேசுவேன். என்ன பேசுவீங்க? மேடம் நான் பெரிய ஃபேன். உங்க படம்லாம் நான் பாத்துருக்கேன் மேடம். ப்ளீஸ் ஒரே ஒரு போட்டோ மேடம். ஓகே, எந்த ஹீரோயினோட மறுபடியும் நடிக்க ஆசைப்படுறீங்க? இனியா, விஜயலட்சுமி, ஸ்ரீஜா? ஸ்ரீஜா. ஓகே, வாய்ப்புகள் நடிகை கம்மி. நடிப்பே. எந்த ஹீரோயினோட வந்து உங்களுக்கு கிசுகிசு, புதுசா ஒரு கிசுகிசு எழுதுனா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? உங்களை பத்தி ஹன்சிகா, அனுஷ்கா, நயன்தாரா? நீங்க ஏற்கனவே அனுஷ்கா சொல்லியாச்சு. எனக்கு ஆக்சுவலி இந்த ஆப்ஷன்ல நீங்க சொல்ல விட்டுட்ட. யாமி குப்தா. ஓ, யாமி கௌதம் நித்யா மேனன். ஓகே, அந்த மாதிரி. ஒன்னு நார்த் இந்தியா இல்லைன்னா கேரளா. இல்ல இப்போ யாமி நம்ம ஊர் வந்துட்டாங்க, படத்துல தமிழ்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரம் நடிக்கணும்னு ஆசையும் இருக்குது. நீ கேட்ட கேள்வி. ஒரே ஒரு சாய்ஸ் நான் சொல்றேன், இந்த 3 படத்துல எந்த படத்துல ரீமேக் பண்ணா இதை கண்டிப்பா நான் நடிப்பேன், எப்படியா நடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. மைடியர் மார்த்தாண்டன், பூவே உனக்காக, வறுமையின் நிறம் சிகப்பு? பூவே உனக்காக, வறுமையின் நிறம் சிகப்பு, மைடியர் மார்த்தாண்டன். மைடியர் மார்த்தாண்டன். சூப்பர் சூப்பர். எந்த ஆக்டர் இல்ல ஆக்ட்ரஸ் இவங்க ஓவரா மேக்கப் போடுறாங்கப்பா, கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? தேவி. ஓகே, இப்போ சில புக்ஸோட டைட்டில் எல்லாம் சொல்றேன். யாருக்கெல்லாம் நீங்க கிஃப்டா கொடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க? நல்ல குரல் பெறுவது எப்படி? பிடிவி கணேஷ் சார். நேரம் தவறாமையை கடைபிடிப்பது எப்படி? இது யாரு கொடுப்பீங்க? இப்படி ஒரு புக் இருந்துச்சுன்னா. எல்லாமே எனக்கே ரெலவெண்டா இருக்கு. இது வந்து கண்டிப்பா என்னுடைய ஃப்ரெண்ட் சிவாவுக்கு நான் கொடுப்பேன். ஓகே, கடலை போடுவதை குறைப்பது எப்படி? இப்படி ஒரு புக் இருந்துச்சுன்னா. எனக்கு தானே கண்டிப்பா ஒண்ணுதான். ஓகே, சோ அந்த நோட் ராபிட் ஃபயர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா விளையாண்டு முடிச்சாரு. நம்ம நிகழ்ச்சியோட கிளைமேக்ஸ் போறதுக்கு முன்னாடி உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் என்ன இன்ட்ரெஸ்டிங்கா அடுத்து வரப்போகுது? ஏன்னா உங்களோட ரீசெண்டா வெண்ணிலா வீடு அப்படிங்கிற ஒரு படத்தோட ட்ரெய்லர் ரொம்ப எல்லாரும் நல்லா இருக்கு, ரொம்ப ஒரு கனமான படம் அப்படின்லாம் வந்து கேள்விப்பட்டேன். அந்த படம் என்ன மாதிரியான படம்? எப்படி? எனக்கு ரொம்ப ஒரு கிஃப்டடான ஒரு படம். நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு படத்துல நான் பண்ணுவேன், அப்படி ஒரு படம் எனக்கு அமையும் அப்படின்ட்டு. நியூ டைரக்டர் அவர் ஏற்கனவே ஒரு படம் பண்ணிருக்காரு, அரும்பு மீசை குறும்பு பார்வைன்னு ஒரு படம் பண்ணிருக்காரு. ஓகே, இந்த படத்துல வெற்றி மகாலிங்கம் பேர் மாத்திருக்காரு. ஓகே, ஆனா அவரு கதை சொன்ன விதம் ஒரு 20 நிமிஷம் தான் அந்த கதையை கேட்டேன். அந்த கிளைமேக்ஸ் கேட்டோன்னே கண்டிப்பா இந்த நான் படத்தை பண்ணிடுறேன் சார் அப்படின்னு ஒரேடியா இது என்ன இருந்தாலும் நான் அந்த படத்தை நானே பண்றேன் சார் அப்படின்னு சொல்லிதான் ஒரு 20 மினிட்ஸ்ல எனக்கு ரொம்ப பாதிச்ச ஒரு படம். இது கமர்ஷியலா எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு தெரியல, ஆனா இந்த வருஷத்துல தமிழ் சினிமாவுடைய ஒரு நல்ல படங்கள் வரிசையில ரொம்ப முன்னாடி நிற்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, அந்த படம் வெற்றிடுவதற்கு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம தெனாலிராமனோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. இப்போ உங்க மெமரி பவரை டெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு சில கேள்விகள் 5 கேள்வி கேட்பேன். ஃபர்ஸ்ட் கேள்விக்கு பதில் எதுவும் சொல்லக்கூடாது, பிளாங்கா விட்டுறணும். செகண்ட் கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட பதில சொல்லணும். தேர்டுக்கு செகண்ட், ஃபோர்த்துக்கு தேர்ட் அண்ட் ஃபிஃப்த்துக்கு ஃபோர்த். கண்ண கட்டுது. ஆனா பதில் வந்து ஆம் அல்லது இல்லை, ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு மட்டும் தான் சொல்லணும். நோ பிக் ஆன்சர்ஸ், ஆம் இல்லை மட்டும் தான் சொல்லணும். கேள்வி அது மாதிரி தான் இருக்கும்.
ஓகே, புரிஞ்சா உங்களுக்கு புரிஞ்சா சரிங்க. நீங்க எப்படி புரிஞ்சுக்க போறீங்கன்னு தெரியல. குழப்பறதுக்கு ஈஸி தான். ஓகே ஓகே. மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கும் இடம் மதுரை. கண் பேசும் வார்த்தைகள் படத்துல நடிச்சப்போ உங்களுக்கு கதையே சொல்லலையாமே? ஆம். காலேஜ்ல நீங்க ஒரு கோல்ட் மெடலிஸ்டாமே? இல்லை. அடுத்து வர்ற படங்கள்ல இனியா மட்டும்தான் ஹீரோயினா இருக்கணும் அப்படின்னு எல்லா டைரக்டர்ட்டையும் ரெக்கமெண்டேஷன் பண்றீங்களாமே? ஆம். சீரியல்ல நடிக்கிறதுக்கு ஒழுங்கா பேமெண்ட் எல்லாம் தராங்களா? இல்லை. இப்ப உண்மையான பதில் எல்லாம் சொல்லலாமா? அதுலயே வந்துருச்சு. கடைசி ஆம். 5வது கேள்விக்கு ஆம். சீரியல்ல கரெக்டா பேமெண்ட் தராங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. தெனாலி தர்பார்ல இன்னைக்கு செந்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு சீரியல் அண்ட் சினிமா எல்லாருடைய அந்த வாழ்க்கை, அந்த கரண்ட் ஸ்டேட்டஸ் எல்லாத்த பத்தி ஷேர் பண்ணிட்டாரு. நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? இந்த வந்து அந்த ஷார்ட் டைம் கொஞ்ச நேரம் தான் ஜாலியா போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, வந்ததுல இருந்து கான்ட்ரவர்சியா தான் கேள்வி கேட்டிருந்தேன். உருப்படியா வந்து ஏதோ நான் சந்தோஷமா சொல்லுவேன்னு பார்த்தா எதையுமே அந்த மாதிரி கேட்க விடல. நீ இனிமேல் இந்த ஷோக்கு வரவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா வாங்க. எங்களை பத்தி எதுவுமே சொல்லலையே. இவனை கூட எங்கேயோ ஒரு கணக்குல சேர்த்துலாம். சாரா வந்து ரொம்ப டேஞ்சரஸ். அதுவும் பின்னாடி இருக்கிற கோஷ்டி அந்த குட்டிச்சவர் பாய்ஸ் ஆர் ரியலி டேஞ்சரஸ். சோ இவங்களை வச்சு நம்ம கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்களுக்கு வந்து சொல்றது என்னன்னா, இவங்க சொல்றதெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க, மாட்டி விடுறானுங்க. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட நான் ராண்டி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி பத்தின கருத்துக்களை நீங்க எங்களோட Facebook பேஜ் தெனாலி தர்பார் அங்க போயிட்டு நீங்க போஸ்ட் பண்ணலாம். இல்லனா எங்களோட ட்விட்டர் ஹேண்டில் தெனாலி தர்பார் @twitter.com இங்க வந்து நீங்க எங்களை ஃபாலோ பண்ணலாம். This is Rani saying bye bye, take care, good night with Kudishwar Boys Band. ராஜகுமாரன் ஒரு டைரக்டரா எங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப வந்து நடிகர் ஆன உடனே இன்னும் ஸ்லிம் ஆகி சிக்கன் இருக்கிறீங்களே, என்ன ரகசியம்? தாடியை எடுத்துட்டேன், அவ்வளவுதான். சின்ன ரகசியம் தான். அவ்வளவுதானே? இது முன்னாடி பார்த்தப்போ வேற ஒரு கலர்ல வேற ஒரு மாதிரி இருந்தீங்க. இப்ப பார்த்தா வந்து முன்னாடி தத்துவ ஞானி மாதிரி இருக்கிறீங்க. இப்ப பாத்தீங்கன்னா யூத்ல அப்படியே குறைஞ்சு போயிட்டு ஸ்லிம் ஆகி ரொம்ப ஒல்லியா இருக்கிறீங்க, ட்ரிம்பா இருக்கிறீங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஜிம்ல இருக்கிற மாதிரி தெரியுது. இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா நேரம் இல்ல.